ஆண்டி லாஸ்ட் வீக் மெமரி வேர்ட்ஸ் காம்படிஷன் வந்துச்சு ஆண்டி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆண்டி? ஆமாம் சனியா, நிச்சயமாக அதை நான் சொல்லணும். லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வேர்ட்ஸ் காம்படிஷனில் எல்லா பிள்ளைங்களுமே கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து 3 விதமாக நாங்கள் கேட்டோம். ஒன்று வந்து சர்ச்லேயே நாங்கள் வசனங்கள் கேட்டோம், ஜூம் மூலியமா கேட்டோம், ஃபோன் கான்ஃபரன்ஸ் மூலியமா கேட்டோம். இதில் என்ன ஆச்சரியம்னா பிள்ளைங்களே எங்களுக்கு கால் பண்ணி ஆண்டி நாங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைமில் எங்களுக்கு மெமரி வேர்ட்ஸ் காம்படிஷன் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சண்டே ஸ்கூலுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கு. ஒரு பிள்ளைங்க கூட விடலை சானியா இந்த வருஷம். எல்லா பிள்ளைங்களுமே சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன ஆச்சரியம்னா சின்ன பிள்ளைங்க கிண்டர் கார்டன் பிள்ளைங்க கூட வேர்சஸ் சொல்லியிருக்காங்கன்னா பாரு எவ்வளோ சந்தோஷமான விஷயம். நிறைய வசனங்கள் இந்த வருஷம். நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் நிறைய ப்ரைஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சானியா. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாம். ஆண்டி நீங்களே எனக்கு ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடுறீங்க? ஓகே சானியா, நானே பண்ணிடுறேன். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் முட்டி போடுங்க, கண்ணை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. நாம் இப்போ ஆரம்பிச்சபம் பண்ணலாம். ஓகே, ஆண்டி கூட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ணுங்க. எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இவையிலாம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோட சண்டே ஸ்கூல் ஆண்டவரே இந்த யூடியூப் ப்ரோக்ராம் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளில் பிள்ளைங்க கற்றுக்கொள்ள போகிற எல்லா பாடல்கள், வசனங்கள், கதைகள் பிள்ளைங்க எல்லாரோட மனதிலையும் பதியணும் ஏசப்பா. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த முழு ப்ரோக்ராமையும் உம்முடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பீலன் தான் தாத்தே. என்ன சனியா, என்ன நல்லா தானே இருந்தேன், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற? அது நான் கிளாஸுக்கு போறேன் ஆண்டி, ஜெர்மன் கிளாஸ்க்காக தான் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன் ஆண்டி. அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொல்லிடு சானியா. தேங்க்யூ ஆண்டி. ஓ தேங்க்யூ சொன்னியா, அப்ப சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே குட்டி, இங்க வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்லலாம் எனக்கு தேங்க்யூ பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாம ப்ரோக்ராம்குள்ள போக போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் சானியா? ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம சாங்குக்கு தான் ஆண்டி போக போறோம். ஓகே, நாம இப்ப சாங் பாத்துடலாமா? நீங்க ஸ்டோரி போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டோரி பார்க்க போலாமா? குஷ்டரோகிகளை குணமாக்கியதையும் அதில் ஒரே ஒருவன் மட்டும் நன்றியோடு திரும்பி வந்து இயேசுவை பணிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டதையும் பார்க்க போகிறோம். இதுக்காக நாம் எடுத்துக்கிட்ட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். சரி, நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு முறை இயேசுவும் அவரது சீஷர்களும் எருசலேமை நோக்கி டிராவல் பண்ணும்போது சமாரியா மற்றும் கலிலேயா வழியா நடந்து போனார். அப்போ ஒரு கிராமத்தை கடந்து போகும்போது 10 குஷ்டரோகிகள் அவரை சந்திக்கும்படியா வேகமா வந்தாங்க. அந்நாட்களில் குஷ்டரோகம் ஒரு கொடிய வியாதியா இருந்துச்சு. குஷ்டரோகம் வியாதி வந்தவங்களை அந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிடுவாங்க. அவங்க குடும்பத்தினர் உட்பட யாருமே அவங்க கூட பழக மாட்டாங்க. அதில் யாராவது குணமானாங்கன்னா மறுபடியும் ஊருக்குள்ளே வரணும்னா அவங்க யூத வழக்கத்தின்படி ஆசாரியர்கள்கிட்ட தங்களை காட்டுவாங்க. ஆசாரியர்கள் லேவியராகமும் 13 மற்றும் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கைட்லைன்ஸ் படி அவங்கள டெஸ்ட் பண்ணி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் ஜனங்கள் அவங்கள ஏற்றுக்குவாங்க. இப்படி இருக்கையில் அந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவை நோக்கி தூரத்தில் நின்று சத்தமாக கூப்பிட்டாங்க. என்னென்னா, இயேசுவே இயேசுவே எங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்படின்னாங்க. இயேசு அவங்கள கண்டு இறக்கப்பட்டு அவங்கள சுகமாக்க நினச்சி அவங்கள நோக்கி, நீங்கள் சுகமாவீங்க, நீங்கள் ஆசாரியர்கிட்ட போய் உங்கள் உடம்பை காட்டுங்க அப்படின்னார். இயேசுவும் சீஷர்களும் மறுபடியும் பயணத்தை ஆரம்பித்தாங்க. அந்த 10 பேரும் அவங்க அவ்வாறு போகும் பொழுது முழுமையாக சுகமானாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதில் சுகமானவங்களில் ஒருத்தர் பயங்கர சந்தோஷத்தோடு வேகமாக ஓடி வந்தார். அவர் உரத்த சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த மனுஷன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, 10 பேர் குணமானாங்களே, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை தவிர மற்றொருவரும் திரும்பி வரவில்லையே அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இவ்வாறாக
10 பேர் என்று அற்புத சுகம் பெற்றனர். என்ன குட்டி ஸ்டோரி பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட 10 குஷ்டரோகிகள் போனாங்க, எல்லாரும் சுகமானாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் வந்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்தினாங்க. அந்த ஸ்டோரி தானே நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம் குட்டீஸ், நம்ம லைஃப்லேயும் நம்ம ஏசப்பாக்கு எப்போவுமே நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் என்ன உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன பெண் கிடைச்சாலும் சரி, உங்கள் லைஃப்பில் ஏதாவது சின்ன விஷயங்கள், நீங்கள் கேட்ட விஷயங்கள், வாட்ச் ஆகட்டும், பென் ஆகட்டும், இல்லை நீங்கள் கேட்ட புக்ஸ் ஆகட்டும், என்ன உங்களுக்கு கிடைச்சாலும் முதலாவது நீங்கள் ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க குட்டீஸ். நம்ம ஏசப்பாக்கு எப்பெல்லாம் நம்ம நன்றி செலுத்துகிறோமோ அப்பெல்லாம் ஏசப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு அதை அறிஞ்சு ஏசப்பா உங்களுக்கு தருவார். ஓகேவா குட்டீஸ்? அந்த 9 பேர் மாதிரி நாம் வந்து நன்றி செலுத்தாதவர்களாக இல்லாமல் அந்த ஒரே ஒரு குஷ்டரோகி மாதிரி நம்ம எப்போவுமே ஏசப்பாக்கு நன்றி செலுத்துறவர்களாக இருக்கணும். நான் ஏசப்பாக்கு எப்போவுமே நன்றி செலுத்துறவர்களாக இருக்கிறேன். நீங்கள் இருக்கிறீங்களா குட்டீஸ்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் ஆண்டி? ஆஸ் யூஷுவல் மெமரி வேர்ஸ் தான் சானியா. ஆண்டி, சர்ப்ரைஸ் சொன்னீங்க. சானியாக்கா அதில் கரெக்டாக இருக்கிறாங்க சர்ப்ரைஸை பற்றி. ஆமாம் குட்டீஸ், இப்போ நம்மளுக்கு மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுக்க ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்ம மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் மெமரி வேர்ஸ் படிக்கிறதுக்கு? கரெக்டாக சொல்லிட்டீங்க. பைபிள் எடுத்து வச்சுக்கணும், நோட் எடுத்துக்கணும், பென் எடுத்துக்கணும். என்ன வேர்ஸஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ மெமரி வேர்ஸ்குள்ளே போகலாமா? என்ன குட்டீஸ், இப்போ நம்ம வசனம் படிக்கலாமா? வசனம் சொல்லி கொடுக்க நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸான கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க தான் இப்போ நம்மளுக்கு வந்து வசனம் சொல்லி தர போகிறாங்க. யாருன்னு தானே கேட்குறீங்க? நாம் இப்போ பார்க்கலாமா குட்டீஸ் யாருன்னு? ஹாய் டாஷா. ஹாய் ஆண்டி. என்ன டாஷா அழகா வந்திருக்கீங்க புது ட்ரெஸ் போட்டுட்டு? ஆமா ஆண்டி, போன வாரம் எனக்கு பர்த்டேவா, அதை நான் செலிப்ரேட் பண்ணேன். அப்படியா டாஷா? ஆனால் ட்ரெஸ் ரொம்ப பெருசா இருக்கே. ஆமா ஆண்டி, அது ஆண்டி கேக்குறீங்க? எங்க அப்பாவை Dress வாங்கிட்டு வர சொன்னா என் சைஸுக்கு வாங்காம அவர் சைஸுக்கு வாங்கிட்டார் ஆண்டி. வாவ், சூப்பர் டாஷா. இருந்தாலும் ட்ரெஸ் ரொம்ப அழகா தான் இருக்குது. சரி, இப்போ நீங்க இன்னைக்கு என்ன சொல்லி தர போறீங்க? நான் வந்து வசனம் சொல்லி கொடுக்க போறேன் ஆண்டி. ஓ, பாத்தீங்களா குட்டீஸ், டாஷா நம்மளுக்கு வசனம் சொல்லி கொடுக்குறாங்களாமா. நீங்களும் ரெடியா இருந்துக்கோங்க. டாஷாவும் ரெடியா இருக்காங்க வசனம் சொல்லி தர. சரி, இப்போ நம்ம என்ன வசனம் ஃபர்ஸ்ட் கேட்டுடலாம். சரியா? ஓகே டாஷா, என்ன வசனம் பிள்ளைகளுக்கு சொல்லி தர போற? நான் அந்த வசனத்தை அப்படி டைரக்டா சொல்லிடுவேன் ஆண்டி. சொல்லுங்க, அதுக்காக தானே பிள்ளைங்க வெயிட் பண்றாங்க. ராஜாதி ராஜன், ராஜ கம்பீரர், ராஜ கோட்டான, இயேசு ராஜாவாதா. என்ன டாஷா வசனம் சொல்லி தர? ராஜாதி ராஜ, ராஜ கம்பீரன்னு சொல்ற, வசனத்தை சொல்லி கொடு டாஷா. வசனமா? என்ன வசனம் ஆண்டி? எனக்கு இதுதான் தெரியும். எங்க ஸ்கூல்ல இது சொல்லி கொடுத்தாங்க. சுச்சோ, பைபிள் வசனம் தானே சொல்லி தரணும். பிள்ளைங்க எல்லாம் பாரு, பைபிள் எடுத்து வச்சு உட்காந்துருக்காங்க, நோட் எடுத்திருக்காங்க, பென் எடுத்திருக்காங்க. நீ என்னடா ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர அப்படிங்கிற? என்ன டாஷா, நீ உன்னை நம்பி நான் தானே வசனம் சொல்லிட்டேனே, இப்படி சொல்ற? ஆண்டி, நீங்களே எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? ஒன்னொன்னா சொல்லுங்க, நான் கரெக்டா சொல்லி கொடுத்துறேன். நீ தான் சொல்லணும். என்ன டாஷா, ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கேன் ஆண்டி. ஓகே குட்டீஸ், டாஷா ரெடியா இருக்காங்க, நீங்களும் ரெடியா இருங்க. ஓகே குட்டீஸ், வசனம் பார்க்கலாமா? ஓகே ஆண்டி, நான் ஸ்டார்ட் பண்ணவா? ஓ, பண்ணுங்க பண்ணுங்க. தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி. டாஷா ஒன்னொன்னா சொல்ற டாஷா, 2 லைன். நீங்க எப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் சொல்லி தர மாட்டேன் போங்க. என்ன டாஷா, சொல்லி கொடு டாஷா, பரவாயில்ல. 2 லைனா மெதுவா சொல்லி கொடு. ஓகே ஆண்டி. தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி டாஷா, கூப்பிட்டார்கள். ஒரு நிமிஷம், கொஞ்சம் மெதுவா நிறுத்தி நிதானமா 2 லைனா சொல்லி கொடுங்க. சரியா? ஆண்டி, சொல்லி கொடுங்க டாஷா. ஓகே ஆண்டி. தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள்
இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஓகேவா ஆண்டி? இப்போ கரெக்ட்டா சொல்லிட்டேனா? வெரி குட் ஆஷா, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இருப்பிடம் சொல்லவே இல்லையே. ஓ ஆமா ஆண்டி, மன்னிச்சிடுங்க. சங்கீதம் 107 28. சூப்பர் டாஷா, நல்லா சொன்னீங்க. இன்னொரு டைம் நம்ம சொல்லி கொடுக்கலாமா? ஓகே ஆண்டி. இப்போ உங்களுக்கு ஃபாஸ்டா வேணுமா ஸ்லோவா வேணுமா? எப்படி வேணும் குட்டீஸ்? ஃபாஸ்டா வேணுமா ஸ்லோவா வேணுமா? ஃபாஸ்டா வேணுமா? சரி, நம்ம ஃபாஸ்டா சொல்லிடலாம். ஓகே ஆண்டி, நான் ரெடி. நீங்க ரெடியா? நானும் ரெடி. தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். சங்கீதம் 107:28. நான் ஒண்ணுமே சொல்லல தாஷா, எல்லாமே நீயே சொல்லிட்ட ஸ்பீடா. பிள்ளைங்களுக்கு புரியவே இல்லை. இன்னும் ஒரு டைம் சொல்லி கூட ஸ்லோவா. ஓகே ஆண்டி. தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். சங்கீதம் 107:28. 107:28. வெரி குட், சூப்பர் டாஷா, நல்லா சொன்னீங்க. வெரி குட். என்ன குட்டீஸ், வசனம் நல்லா கத்துக்கிட்டீங்களா டாஷாட்ட இருந்து? ஓகே, நாம இப்ப டாஷாக்கு பாய் சொல்லலாமா? என்ன குட்டீஸ், டாஷாவோட சேர்ந்து நீங்க மெமரி வர்ஸ் பார்த்துட்டீங்களா, படிச்சிட்டீங்களா? ஆனா அதுல ஒரு சின்ன டவுட் குட்டீஸ். கடைசியா டாஷா வந்து கிளம்பும் போது ஜூஸ் அப்படின்னு சொல்லுச்சு. ஒருவேளை ஜூஸ் வேணுமா? சானியா கிட்ட கேட்டுக்கலாமே. என்ன சானியா? ஜூஸ் இல்ல ஆண்டி, சூஸ் அப்படின்னா பாய்னு சொல்லிட்டு ஓ, போயிட்டு. சூஸா பாய்னு அர்த்தமா? ஆன்ட்டிக்கு எப்படி தெரியும் ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாம்? ஓகே குட்டீஸ், எல்லாம் ஜெர்மன் லாங்குவேஜ் நிறைய கத்துட்டு இருக்காங்க போல. வெரி குட். ஓகே, இப்ப நம்ம மெமரி வர்ஸ்ல என்ன கத்துக்கிட்டோம்? ஆமா குட்டீஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. இக்கட்ல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஏசப்பா எல்லா இக்கட்டையும் நீக்கி நம்மள விடுவிக்கிறார். ஓகேவா குட்டீஸ்? நம்மளுக்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் சரி, ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்ல வந்து டவுட் இருந்தாலும் சரி, இல்லை இந்த லெசன் வந்து எங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு, புரியவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா, நீங்க தூங்கும்போது ஒரு விதமான பயம் வந்துச்சுன்னா, நீங்க ஒரு பத்தி கவலைவே படாதீங்க குட்டீஸ். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார். லெசன்ஸ்ல டவுட்ஸ்னா ஏசப்பா அழகா கிளியர் பண்ணி விடுவார். அதுக்கு நம்ம ஒண்ணுதான் பண்ணணும் குட்டீஸ். என்னன்னா டெய்லி ப்ரேயர் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும். ஏசப்பா நம்ம கூடவே இருப்பார். நம்மளோட எல்லா பயத்தையும் நீங்களாக்கி ஏசப்பா நம்மள சந்தோஷமா வச்சுக்குவார். ஓகேவா குட்டீஸ்? இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு சானியாக்காவை கேட்டுடலாமா? இப்போ நம்ம எண்டிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு ஆண்டி. ஓ அப்படியா? ஓகே சானியா, யார் ஜெபம் பண்ண போறாங்க இன்னைக்கு? நம்மளுக்கு தெரியல ஆண்டி, உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? ஆமா, நம்மளுக்காக ஜெபம் பண்ண ஷாலினி ஆண்டி வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நாம ஜெபம் பண்ணலாமா? ஓகே, எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க, முழங்கால் படிக்கிட்டுக்கோங்க. நமக்கு ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த வேலையில கூட ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திர சண்டே கிளாஸ்ல குழந்தைகளாய் கூடி இந்த யூடியூப் மூலமாக சண்டே கிளாஸ் நடத்த உதவி செய்து நமக்கு நடிச்சுள்ள ஏசப்பா, இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் எனக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ப்ரோக்ராமை ஆரம்ப முதல் முடிவு வரைந்து நீ பொருட்படுத்தி கொண்டபடியா நமக்கு நன்றி செலுத்துறோம். இது குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஆண்டவர் இந்த வீடியோ கிளியரா கிடைக்க எனக்கு திரும்ப தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த குழந்தைகள் தப்பனை கேட்டுக்கொண்டிருக்கிற வசனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்ப ஸ்டோரி ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஸ்டோரியில கேட்ட மாதிரி ராஜா ஸ்தோத்திர சாத்தானின் கிரியைகளுக்கு நாங்கள் இடங்கூடாதபடிக்கு சாத்தானிய வசனத்தின் மூலமா ஜெயிக்க நீர் கிருபை தாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். எந்த ஒரு குழந்தைங்களும் சாத்தானின் கிரியைகளுக்கு சிக்கி விடாதபடிக்கு நீர் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வசனங்கள் ஒவ்வொன்றையும் குழந்தைகள் படித்து மனப்பாட செய்து தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறது. அப்புறம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர பாடல்களை குழந்தைகளுக்கு ஆசீர்வத்து கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பதிலையும் ஆசீர்வத்து கொடுத்தபடியா நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த வீடியோ மூலமா அநேக குழந்தைகள் தகப்பனே ஆண்டவரை ரட்சிக்கப்பட போறதுக்காய் ஆசீர்வதிக்கப்பட போறதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையாமக்கே செலுத்து நாமத்தில் பிதாவே.
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாமா குட்டீஸ்? தஷா, உன் ட்ரெஸ் ரொம்பவே பெருசாக தான் இருக்குது.